இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்முடைய அன்பர்கள், மாணவர்கள், நம்ம நிகழ்ச்சிக்கு போகிற இடங்கள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என்னுடைய அக்கா வீட்டுக்கார் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, இல்லை இந்த இந்த இடத்துல இவங்க இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் போகும்போது நிறைய பிரார்த்தனைகள் அவங்க சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அடுத்த நாள் என்னுடைய பூஜையில வந்து நான் சுவாமிகிட்ட வைப்பேன். அப்ப அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு இடம் அப்படிங்கிறது என்னுடைய பூஜை அறை. என்ன அத சொல்லுவீங்க? காட்டக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அல்ல. என்னன்னா, இப்ப அத பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும்? இப்ப நான் சிவலிங்கம் வச்சிருக்கேன், ஸ்படிகலிங்கம் வச்சிருக்கேன், அம்பாள் வச்சிருக்கேன், முருகர் விக்கிரகங்கள் வச்சிருக்கிறேன். அபிஷேகம் பண்ணி நான் பூஜை பண்ணேன். ஓ! இதெல்லாம் வச்சு பண்ணா தான் நம்மளுக்கு வந்து இந்த தெய்வம் இப்படி அனுகிரகம் பண்ணும். இப்ப எனக்கு கடவுள் கொஞ்சம் வசதி குடுத்துருக்கிறாரு. ஒரு ரூம் கட்டுறதுக்கு இடம் இருக்கு. நான் ரூம் கட்டி வச்சுட்டேன். ஒரு வசதியே இல்ல. சாதாரணமா ஒரு சின்ன ஒரு ஒரு வாடகை வீட்ல இருக்கிறாங்க. ஒரு ஷெல்ஃப்ல தான் அவங்க சாமி ரூம் ஆமா. வச்சிருக்காங்க. அப்ப அவங்க பார்க்கும்போது மனசு கஷ்டப்படுவாங்க. நம்மளால இந்த மாரி செய்ய முடியலையே, நம்மளால இந்த மாதிரி வைக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் யாருக்கும் குடுக்கக்கூடாது. அவ்வளோதான் என்னுடைய எண்ணம். வேற ஒண்ணும் கிடையாது.